இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை. இந்த நாள் அருமையான இனிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சோலே, புனித பிரான்சிஸ் அசிசியுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால், அவர் ஒரு பிரபு குடும்பத்தில் பிறந்தவர். அவர் வாழ்ந்த பகுதியில் தொழு நோயாளிகளை கண்டாவே அவருக்கு பெரிய அலர்ஜி, ஓடி விடுவார். அந்த வீட்டு வழியாக கூட அவர் செல்ல மாட்டார். தொழு நோயாளிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கும் அவர் செல்வதில்லை. அருவருப்பு, கசப்புத்தன்மை, அவர்களை பார்த்தாவே ஒரு துரதிருஷ்டவசமாக பார்க்கிறோமே என்ற ஒரு நினைப்பு, இவ்வாறாக பலதரப்பட்ட நிலை. அந்த தொழு நோயாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என நினைத்தாலும் வேறொரு நபரிடம்தான் அவர் பணம் கொடுத்து விடுவாராம். அந்த அளவுக்கு அந்த தொழு நோயாளிகள் வாழ்ந்த இடத்தை, அந்த வீட்டு பக்கம் கூட அவர் திரும்பி பார்க்க மாட்டார் என்றால் அது மிகையாகாது. ஆனால் மனமாற்றத்திற்கு பிறகு ஆண்டவர் அந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசியை தொடுகிறார். அந்த வீட்டு பக்கமே அல்லது தொழு நோயாளிகளவே பார்க்க கூடாது என்று கங்கணம் கட்டி வாழ்ந்து வந்த அந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி தொழு நோயாளிகளை கட்டி முத்தம் கொடுத்தார். அவர்களுடைய புண்களை துடைத்தார். அவர்களுக்கு எல்லா மருத்துவ உதவியும் செய்தார். அவர்களோடு வாழ ஆரம்பித்தார். பிரியமான சகோதர சொல்லே, இந்த அருமையான இனிமையான நாளில் நாமும் கூட இதோ கொரோனா காலத்துல அந்த கொரோனாவினால் செத்து போனவர்கள் எங்கோ செத்தார்கள், எங்கோ அடக்கம் செய்யப்பட்டார்கள் அல்லது எரிக்கப்பட்டார்கள். ஆனால் அவருடைய வீட்டை கூட பார்க்காத நபர்கள் எத்தனை பேர். கொரோனா முடிந்து 2 ஆண்டுகள் கழித்து கொரோனா வியாதியால் இறந்தவருடைய வீட்டிற்கு இன்று வரை செல்கின்றோமா? எல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. பிரியமான சகோதரரே, எப்போது மனமாற்றம் வரும்? எப்போது புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசியை போல நாமும் மனமாறுவோம்? நினைத்து பார்ப்போம். இன்று நமக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், சொந்த பந்தங்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டாலும் அவர்களை போய் பார்க்கின்றோமா? பார்க்க போகவில்லை. ஆனால் பார்க்க போகாததற்கு 1008 காரணங்கள் சொல்கிறோம். பிரியமான சகோதர சொல்லே, அந்த ஒரு ஆர்வமும் உற்சாகமும் நம்மிடம் இல்லை. இந்த நாளிலே நற்செய்தியிலே பார்க்கிறோம். அந்த தொழு நோயாளி என்ன கூறுகிறார்? ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னுடைய நோய் நீக்க முடியும். நீர் விரும்பினால் எனக்கு விடுதலை கிடைக்கும். நீ விரும்பினால் எனக்கு பரிபூர்ண சுகநலம் கிடைக்கும் என்ற அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு அந்த தொழு நோயாளி கேட்க, ஆண்டவர் அந்த தொழு நோயாளியை தொட்டு குணமாக்குகிறார். தொழு நோயாளிகளை பார்ப்பதை தீட்டு, அவர்களை தொடுவது என்பது அதைவிட மிக தீட்டு. பார்க்கவில்லை, சமூக அந்தஸ்தை அவர் பார்க்கவில்லை, மனித நேயத்தை பார்த்தார். ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டும், அவன் மன ரீதியான உடல் ரீதியான விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய உயர்ந்த நோக்கம். பிரியமான சகோதர சொல்லே, இன்று நம் மத்தியில எத்தனையோ தீட்டு 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 என்று சொல்லிக்கொண்டே அடுக்கிக் கொண்டே போகின்றோமே. இந்த வீட்டில் தான் சாப்பிட வேண்டும், இந்த நேரத்தில் தான் சாப்பிட வேண்டும், அல்லது இப்படித்தான் சாப்பிட வேண்டும், இதைத்தான் சாப்பிட வேண்டும், அல்லது இந்த நாளில் இதைத்தான் உண்ண வேண்டும் என்று பலதரப்பட்ட நிலைகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நமக்குள் இதோ அந்த மனித நேயம் மறைந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் மனித நேயத்தோடு இந்த நாளில எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மனித நேயத்துக்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன், பொதுநலத்தோடு வாழ ஆண்டவர் நமக்கு உறுதுணையாக. அப்படிப்பட்ட நோயை போல பலதரப்பட்ட நோயினால், பிரச்சனையினால், வியாதியினால் சிரமப்படக்கூடிய அத்தனை நபரையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி, சிறப்பான விதத்தில் சர்க்கரை வியாதியால், கேன்சர் வியாதியால் அல்லது கிட்னி பிரச்சனையால் துன்பத்தோடு வேதனையோடு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த நபர்களெல்லாம் ஆண்டவர் தொட்டு குணமாக்கும்படியாகவும், ஒரு சில நபர்களுக்கு கைகால் விளங்காத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஸ்ட்ரோக் திடீரென்று கைகால் செயலிழந்து கிடக்கலாம். அவர்களெல்லாம் ஆண்டவர் தொட்டு விரைவிலே அவர்கள் நடக்க வேண்டும், அவர்களுடைய கரங்களில் அவருடைய வேலைகளை செய்ய வேண்டும். பிரியமான சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஆற்றலை வல்லமையும் ஆண்டவர் அன்றே தொழு நோயாளியை தொட்டு குணமாக்கிய தேவன் நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உற்றார்வர்கள், நம்முடைய அன்பர்கள்
நண்பர்கள், தெரிந்தவர்கள் யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவர் தொட்டு குணமாக்கும்படி இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அங்கு தொழு நோயாளியை நீ தொட்டு குணமாக்கிறேன் அப்பா. தகப்பனே, இன்று எங்களையும் தொட்டு குணமாக்குங்கப்பா. நல்லதே நடக்கட்டும். இதோ எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இன்னும் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம். அவர் எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரை வழியாக நீ தொட்டு பரிபூர்ண சுகத்தோடு நலத்தோடு வாழ இந்த ஆலயத்திற்கு வர மற்றும் எல்லா காரியங்களிலும் குடும்ப காரியங்களிலே பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரியர் பெற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.